என்னடா சாப்பிட்டீங்களா நீங்க? என்னடா கண்ணா வீரம் எப்படி இருக்கான்? அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டு முடிக்கலப்பா, அப்படியே தான் இருக்கிறாரு. டாக்டர் என்ன சொன்னாரு? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னாப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அப்பா எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வருத்தப்படாதீங்கப்பா. அது ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிடுவாருப்பா. ஒன்னா கூட தாப்பா நானும் வேண்டிக்கிறேன். ஆமா நீ கிளம்பி வந்துட்டிய, வீரையோட அங்க யார் இருக்கிறாங்க? இல்லை அண்ணன் இருக்குது. இல்லை நான் இருக்கிற சொன்னேன், அது எதுவும் வருவாங்க வெப்பரெல்லாம் சொல்லணும் கரெக்டா. அதனால நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு. நான் காலைல போய் அண்ணன் வேணா அனுப்பிச்சிடறேன்ப்பா. சரி போய் தூங்கு போ. பா தூங்கப்பா. எனக்கு எப்படி கண்ணா தூங்க வரும்? போ நீ போய் தூங்கு போ. பா என்னப்பா தூங்கலன்னா உடம்பு கெட்டு போயிடும், தயவுசெய்து படுங்கப்பா. சரிடா கண்ணா தூங்குறேன், நீ இப்போ படுப்போம். மாத்திரை போட்டிங்களா நீங்க? போட்டாச்சுடா போட்டாச்சு, நீ போடா போய் தூங்க போடா. சார் என்ன வீரையா கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. என்ன அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க, டென்ஷனாக இருக்கிறாங்க. நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? இருக்காது நாம ஒரு தப்பும் பண்ணலையே, நம்ம மேல இதுக்கு காண்டாக போறாங்கோ. ஒருவேளை ஐயோ நார்மலா இருக்கும்போது கத்தி கடப்பார கல் வச்சு மறுத்துவாங்களே, இப்போ கோபம் வருகிறாங்க. ஐயோ ஒரு மாதிரி ஏமாதான் காண்டா இருக்கிறாங்களா? இப்போ நம்மளை எதை வச்சு அட்டாக் பண்ண போறாங்க, எப்படி அட்டாக் பண்ண போறாங்க தெரியலையே. என்ன சும்மா கத்திட்டு இருக்க? நாகராஜா கைத்து மேல கால வச்சு மேய்ச்சது பார்த்தல, ஒழுங்கா போய் பார்த்துக்கோ. ஐயோ முருகா, தாத்தா பயங்கர உக்கிரமா இருக்கிறான். நீதான் பையனை காப்பாற்றணும், நான் பயந்த சுபாவனும் தெரியுமா? அதுதான் 24 hours கவசம் வச்சு கவசத்தோட சுத்தி நிற்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு எங்க? கடவுள் காக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி நோக்க நோக்க நொடியில நோக்க தாக்க தாக்க தடையறை தாக்க நோக்கு நோக்கு நொடியில என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கந்த சஷ்டி கவசம் படிச்சுன்னுக்கிறேன். அது தெரியுது, அது எதுக்கு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு சேஃப்டி பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? இல்ல நீ ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க, உங்களை பார்த்துல ரொம்ப கொடுமை பயமா இருக்குது. நான் கொஞ்சம் சேஃப்டி அறிஞட்டுக்காக
படிச்சுங்க. வெள்ளி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதங்களும் வல்லாச்சித்த பேய் வெதஜி எப்பல போகிறீங்க வெதஜி பண்ண வெதஜி வேற ஆஸ்பத்திரி போயிட்டு சத்தியமான ஒரு தப்பு பண்ண என்ன நடிக்கிறியா? அப்பெல்லாம் பார்க்காதீங்க வெதஜி 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 பயமா இருக்கா? இப்போ உனக்கு என்ன பண்ணாங்க? ஏன் அப்பெல்லாம் கத்தி பேசுறீங்க? சத்தியமா உங்களை பார்த்தாலே உடம்புல கிட 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 நடுங்குதுங்க. இது பாரு, இப்போ எதுக்கு நீ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாதுங்க, நார்மலா அப்படிதாங்க வரும். ஏங்க நீங்க சும்மா டென்ஷன் ஆனீங்கன்னா கையில கட்டா கடப்பார கருங்கல்லாம் எடுப்பீங்க. வரும் ஓவர் டென்ஷனா இருக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க? ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. மதாச்சி இப்படி மரியாதை வச்சு சத்தியமா பயமா இருக்கு மதாச்சி. நீ எதுக்கு இப்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? சீன் போடுறனா? மீச தாடி வச்ச ஆம்பளை புள்ள அழுவக்கூடாது. நானும் எவ்வளவு நேரம் கண்ட்ரோல் அழாத. அழாதன்னு சொல்றேன்ல. இத பாரு, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். கொடுப்பேத்தாம பேசாம படுத்து தூங்கு. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாமே அதுகளை கூட கோபமே சொல்றீங்க. படுத்துறேன். விரஜி என்ன? ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன டவுட். ஏதோ ரொம்ப டென்ஷனா யோசனை இருந்தீங்களே, எதை பத்தி யோசனை இருந்தீங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். இல்ல, இந்த வீரையா அண்ணனுக்கு ஆனது உனக்கு ஆயிருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. அட கொடூர கிராதகி, இவ்வளவு நேரமா நீ பிளான் பண்ணது இந்த வீரையா பக்கத்து பெட்ல படுக்க வைக்கிறதுக்கா? சாது மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு சல்பாட்டா மாதிரி யோசனைக்கிறீங்களே. என்ன வேணும்னா நாளைக்கு அதை பண்ணிட்டுமா? ஐயோ வில்லாதி வில்லி, வேணாப்பா சாமி, ஒசு கச்சாலும் பரவாயில்ல, நம்ம வெளியே போய் படுத்துக்கலாம். அதான்டா உனக்கு சேஃப்டி நாகராஜா. ஏய் ஓய், என்ன? நீங்க திங்கோங்க, நான் வெளியே கொசுக்கல்லே பத்துக்கிறேங்க. எங்கேயோ போய் தொலை. அப்புறம் இன்ஸ்பெக்டர், உங்க போட்டோகிராஃபர் வந்துட்டு போன அப்புறம் கிச்சன் அப்படியே இருக்கணுமா இல்ல இந்த டேமேஜ் இமேஜ சரி பண்ணலாமா? என்னாச்சு சார்? இல்ல இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல கிச்சன் டேமேஜ் ஆயிருக்குல்ல, கார்பெண்டர்லாம் வர சொல்லிருக்காரு சரி பண்றதுக்கு, அதான் சரி பண்ணலாமான்னு. அவங்க ஸ்டில்ஸ் எடுத்த உடனே நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாரு. டேய் நாகராஜா, நான் கடைக்கு அவசரமா போறேன். இந்த கார்பெண்டர்லாம் வர சொல்லியிருக்கேன் இந்த டேமேஜ் சரி பண்றதுக்கு, பக்கத்துல இருந்து பாத்துக்கிறியா? நான் எங்கேயும் போலப்பா, கூட இருந்து பாத்துக்கிறேன். சரி, இப்ப நான் வரேம்மா. சரிங்க மாமா. சரிம்மா. சார், இந்த இடத்த ஃபுல்லா போட்டோ எடுக்கணும், வாங்க. எல்லா ஆங்கிளும் போட்டோ எடுக்கணும். சரி. என் ஒய்ஃபுக்கு தலைவலிக்குதுன்னு டீ கேட்டாங்க. நான் தான் டீ போட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட்டே ஆச்சு. கடைசியா அவர் மனசுல என்ன இருந்துச்சுன்னு தெரியல. என்னென்ன நடிப்பு ஓடிட்டு இருந்ததுன்னு தெரியல.
எஸ் வி சேட். ராமநாதன் சார் வீடு தானே? ஆமாம். கார்பெண்டர் வேலைக்கு வந்திருக்கோம். கரெக்ட். வாங்க வாங்க வாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சேன் சார். எல்லா ஆங்கிலும் ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? அப்போ வாங்க போகலாம். ஓகே 5 நிமிஷம். சரிங்க சார். சரி நாங்கள் வரோங்க. சரி. வரமா? இவங்க அது கார்பெண்டர் அப்பா கிச்சன் ரிப்பேர். வாங்க 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 வாங்கப்பா. வாங்க வாங்க. வேற அந்த சுந்தர்கிட்டயும் மாமா கிட்டயும் பேசணும்னு சொன்ன மாதிரி இவர்கிட்டயும் ஏதாச்சும் பேசணும்னு சொல்லியிருப்பாரா? அவரே கேட்டு பார்க்கலாம். உழைக்கும் கைகளே உருவாகும் என்னங்க? கைகளே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வரேன். என்ன நான் போய் சரிப்பா. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வீரையான சுந்தர்கிட்டயும் மாமா கிட்டயும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த மாதிரி உங்ககிட்டயும் பேசணும்னு எப்போது சொல்லியிருக்காரா? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது இந்த இது பேசினாரு. இது பேசின மாதிரி தான் இருந்தது. என்ன இடுக்குறீங்க? என்ன பேச வந்தாரு? இல்லை இது சரி நாட்டுக்கு வர மாட்டேங்குது. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. இல்லை நீ பர்த்டே வீட்டுக்கு லேட்டாக வந்தேன். அவரும் கதவு திறந்த மாதிரி இருந்தது. நம்ம சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா அப்போ அன்னைக்கு குடிச்சிருந்த அதானே? உன் குடி எது வரைக்கும் பாதிச்சிருக்குன்னு இப்ப தெரியுதா? சுந்தர் கிட்டயும் மாமா கிட்டயும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அவர் உன்கிட்ட வந்து பேச வந்திருக்காரு. அது எவ்வளவு அலட்சியப்படுத்திருக்க? அவங்க எல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம். இதெல்லாம் நல்லா தெரியுது. நீ மட்டும் அன்னைக்கு குடிக்காம வந்திருந்தா அவர் பேசினதை நீ கேட்டிருக்கலாம். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கும். இப்படி பண்ணிட்டியே. சாரி. சாரி சாரி எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஓ போய் வேலைய பாரு. ஓ செம்ம டைட்ல இருந்தோம். என்ன சொல்லியிருப்பாரு? கதவு அவர் தான் திறந்தாரு. என்னமோ சொன்னாரு. ஆனா என்ன தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. யோசிச்சு போன் அடிச்சு பாரு. ஹலோ. சொல்லுமா. வீரில் நான் ரூம்ல போய் செக் பண்ணுவோமா? அங்க ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாப்போமே. ராமநாத ஐயா அவர்களுக்கு, ஐயா இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அனிதா பொண்ணு நல்லவங்க இல்லை ஐயா. அவங்க ஏதோ ஒரு குற்றத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நான் இந்த உண்மையை உங்ககிட்டயும் மற்றவங்ககிட்டயும் பல தடவை சொல்லணும்னு முயற்சி பண்ணேன்.
என்ன இது எதுவுமே கிடைக்கலையே. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின். வேதஜி வேதஜி இல்ல காலையில ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்க, யோசிச்சுனே இருக்கிறீங்க. என்னாச்சு? உடம்பு உடம்பு சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் வேலையை பாரு. இல்ல உடம்பு ஏதாவது பிரச்சனையான்னு நான் கேட்கல. என்னையே கவனிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் உன் வேலையை மட்டும் பாரு. நீ தான் வேலை செய்ய மாட்ட, அட்லீஸ்ட் வேலை செய்யறவங்க கூட இருந்துகிட்டு அவங்கள வேலையாவது வாங்க. சரி சரிம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். அங்க ஒருத்தர் போன்ல பேசிட்டே இருக்கான் பாரு, வேலை செய்யாம. வேலை எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. போய் என்னன்னு பாரு, இங்க வரைக்கும் கேக்குது. போறீங்களா? நான் என்ன பண்றேன்னு மட்டும் போறீங்க. இல்லம்மா, வேலையில இருந்ததுனால போன் எடுக்க முடியல. ஆமாம்மா. சரி, நீ சாப்பிட்டியா? சரி சரி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வந்துடுறேன், சரியா? அது முதல்ல நீ வேலையை முடிக்கணும். சார் என்ன பண்ணுகிற நீ? சும்மா அப்படி போயினதுக்குள்ள சைக்கிள் கேப்ல போன தூக்கி காலில் வச்சிட்ட பாத்தியா? சாரி சார். என்னத்த சாரி பூரின்னு வேலையை முடிச்சு நீ போன் பேச வேண்டியதானே? நீ பாட்டு போன் பேசுங்க, இந்த மாதிரி பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டுனுக்குது. ஏற்கனவே கை ஊத்துனுக்குறாங்க. இல்ல சார். இல்ல நீ எப்ப வேலையை முடிப்பே தெரியல. நானும் பார்ட்னர் நீ வந்து பிடிச்சி லொட்டு லொட்டுன்னு தட்டுனே இருக்கிற. அப்படி உனக்கு என்ன போன்ல காட்டல? யாரு கூட பேசுனுக்குற? உன்னதான் கேட்க, யாரு கூட பேசுனுக்குற? அது வந்து என் பொண்டாட்டி கிட்ட தான் சார் பேசிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் சண்டை. சேம் பிளட். பார்ட்டி நம்ம கேஸ் போடுறது. ஒரு 3 மாசமா பேச்சுவார்த்தையே சுத்தமா இல்ல சார். இப்பதான் நாங்க ஒண்ணு சேர்ந்துருக்கோம். அதான் அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருப்பா. நான் ஃபோன் எடுக்கலன்னா பதறிடுவா சார். தப்புதான் சார், மன்னிச்சிருங்க சார், இனிமே பேச மாட்டேன். நீ ஃபோன் பேசு, ஆனா வேலை பண்ண சொல்ல ஃபோன் பேசக்கூடாது. வர்க்கீஸ்ல வர்சி, புரியுதா? சாரி சார். பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் வேலையா போகலாமா? பிரதர். சார், அது ஒண்ணும் இல்ல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துச்சுன்னு சொன்னல? ஆமா சார். எப்படி சமாதானம் நீங்க? பிரதர், டோன்ட் ஃபீல் ஷை. சொல்லு, என்ன கொஞ்சம் யூஸ் ஆகும். 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போவேன் சார். அதனால தினமும் வீட்டுல சண்டை. ஒரு நாள் சண்டை முத்தி போய் அவளை நான் அடிச்சிட்டேன். இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டா சார். அப்புறம் அதே வைரேகத்தோட 3 மாசமா பேசாம இருந்தேன் சார். நானும் எப்படியாவது அவளை பேச வைக்கலான்னு முயற்சி பண்ணேன். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் சார். பாரா. ஆனா எதுக்கும் அவன் மசியல சார். அந்த விரக்தியில ஒரு நாள் நான் விஷம் குடிச்சிட்டேன் சார். அது தெரிஞ்சதும் அவ பதறி போயிட்டா சார். அழுது புரண்டு நான் எப்படியாவது பிழைக்கணும்னு என்னென்னவோ பண்ணா சார். நான் அவகிட்ட சண்டை போடுறதுக்காவது உயிரோட இருக்கணும்னு சொன்னா சார். அன்னைக்கு அவ தவிச்ச தவிப்பு இப்போ என் கண்ணுக்குள்ள இருக்குது சார். பொம்பளைங்களுக்கு புருஷன் தப்பு பண்ணா சுத்தமா பிடிக்காது சார். ஆனா அவங்க உயிருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க சார். ஓ, இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குதா? ஒரு நிமிஷம் நான் பேசலனாலும் அவ அப்படியே பதறி போயிடுவா சார். ஓ, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை சார். தாலி கட்டின தான் மனைவியோட அன்புக்கு சமமா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சார். ஏமா, வாங்க போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம். சார், டீ சாப்பிட்டு போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம்.